தமிழ் திரையுலக முன்னாள் நடிகரும் முன்னாள் முதல்வருமான எம்ஜிஆர் குறித்து விருது விழாவில் சர்ச்சையான கருத்து தெரிவித்ததால் எழுந்த எதிர்ப்பை தொடர்ந்து தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத் மன்னிப்பு கேட்டுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற காந்தாரா ராவ் தேசிய விருது விழாவில் பேசும்போது நடிகர் காந்தாராவை புகழ்ந்த ராஜேந்திர பிரசாத், காந்தாராவை கண்டால் எம்ஜிஆர் பயப்படுவார் என ஒப்பிட்டு பேசியது சர்ச்சையானது. இதற்கு தமிழ் திரையுலகில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. நடிகர்கள் விஷால், நாசர் உள்ளிட்டோர் அந்த கருத்தை கண்டித்து மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது ராஜேந்திர பிரசாத் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டுள்ளார். யார் பண்ணாலும் தெரியாது, வேணும்னு பெருசு பண்ணி விட்டாங்க. அது நான் ஒன்னும் அந்த மாதிரி அவர் பேசுவேன். நான் எவ்வளவு தைரியம் எனக்கு. மദ്രാஸ் பிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும்போது அவர் தான் சிஎம். அவர் நாங்க எல்லாம் ஆக்டிங் எப்படி கத்துக்கிறோம்னு பார்த்தவர். அவரு சொல்ற அளவுக்கு நான் இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி மிஸ் ஆகி வந்த ஒரு பேச்சுல நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி இனி வாழ்க்கையில எப்பவுமே அந்த மாதிரி நான் பேச மாட்டேன். இது நான் உங்களுக்கு உறுதியா சொல்றது. இந்த தப்பு இந்த வாட்டி மன்னிச்சுக்குங்க. மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.